வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு எஸ்ஜிடிக்கு படிச்சிட்ருக்கீங்க இல்லையா? நியமன தேர்வு எழுதி திரும்பவும் இப்போ நியமன தேர்வுக்கு படிக்க போகிறேன். ஏற்கனவே டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். டெட் பாஸ் ஆனதுக்கான சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. நான் யூஜிடிஆர்பி படிக்க போகிறேன். பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களும் இந்த 10th லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th இயக்க விதிகள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை படிக்கணும் அப்படிங்கிறவங்க தொடருங்க. இதுக்கு முன்னாடி இயக்கம் சார்ந்து 9th வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா அளவீடுகள். தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் அளவீடுகள், 2வது டாபிக் தான் வந்து இயக்கம். இந்த இயக்கத்தில் லாஸ்ட் லெசன் தான் நம்ம 10th இருக்கிற லெசன் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்கிறது படிக்கல அப்படின்னா நான் கீழே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி எது படித்தாலும் சயின்ஸ் உங்களுக்கு மேஜர் அப்படின்னா கண்டிப்பாக அதை படிச்சுட்டு வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் இயக்கம் சார்ந்த ஃபஸ்ட் லெசன் 10th இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பஸ்ஸு வேகமாக போயிட்டுருக்கும்போது பஸ் பிரேக் போடுவாங்கள்ல, அப்போ முன்னாடி போவீங்களா பின்னாடி போவீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பஸ்ஸை பிரேக் போடும்போது முன்னாடி போவீங்களா பின்னாடி போவீங்களா? பஸ்ஸை வேகமாக ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி போவீங்க இல்லையா? பிரேக் போடும்போது முன்னாடி போவீங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது? ராக்கெட்டு எப்படி போகுது? ஒன்றும் இல்லை, லிஃப்ட்டு கீழே ஃபாஸ்ட்டாக 5வது ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது உங்களோட எடை எப்படி இருக்குது, எடை என்ன இருக்குது, அது ஏன் இழக்குது, மேலே போகும்போது எப்படி இருக்குது, கீழே வரும்போது எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இயக்கம்னா என்ன, விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கருத்துக்கள்லாம் என்ன, நியூட்டனோட 3 விதிகள் என்ன, அந்த 3 விதிகளும் நம்ம லைஃப் டைமில் எப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த 3 விதியும் எதெல்லாம் பயன்படுது, அதே மாதிரி விசை, உந்தம், நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு, ராக்கெட்டில் என்னென்ன விதி பயன்படுது, இது எல்லாமே முக்கியமானது. லைஃப் டைமில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அதை பாடமாக படிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் லெசனு. படிக்கலாம். ஃபஸ்ட்டு அறிமுகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சயின்ஸ் புக்கு வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு புக்கில் எடுத்து இந்த அறிமுகத்தை படிங்க. படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன படிக்கலான்னு தோணும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் லெசன். பார்க்கலாமா? மனிதர் தம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் கூர்ந்து நோக்கிறதுல மிகுந்த ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. இப்போ நான் நம்ம கிளாஸில் டீச்சராக இருக்கீங்களா, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நாம் கிளாஸ் எடுத்துகிட்ருப்போம், அவங்க வேறு எங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்ருப்பாங்க இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வகுப்புகளில் நம்ம என்ன பார்த்துருக்கோங்கிறத சொல்கிறாங்க. நேர்கோட்டு இயக்கம், வளைவு இயக்கம்னு எல்லா இயக்கத்தையும் சொல்லியாச்சு. இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம், இதை பற்றியும் நாம் பார்த்துட்டோம். இதே மாதிரி ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்கத்திற்கு மாற்றுறது எது அப்படிங்கிறத கூட நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இயக்கத்தில் இருக்கிறத நிறுத்துறதுக்கு என்ன பயன்படுது, ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை இன்னும் ஃபாஸ்ட்டாக்கிறதுக்கு என்ன தேவை, அந்த ஃபாஸ்ட்டை குறைக்கிறதுக்கு என்ன தேவை, சரி ஒரு சைடில் ஒரு பஸ் போயிட்டுருக்கு, அந்த பஸ்ஸை வேறு ரூட்டுக்கு மாற்றுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற எல்லாமே எது தான் தேவைப்படுது. நான் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே எது தான் தேவைப்படுது? விசை தான் தேவைப்படுது. நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் பொதுவாக? விசைனா தள்ளுறது, இழுக்கிறது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள் இயக்கிறதுக்கு, இயக்க நிலையில் இருக்கிறது நிறுத்துறதுக்கு, அப்படி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் விசை பயன்படுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக விசைனா என்ன, அந்த விசை எதுக்கெல்லாம் பயன்படுது, கேல்குலேட் பண்ணி ஒரு பொருள் எந்த இடத்துல எந்த டைமில் எந்த ஒரு ஃபோர்ஸில் போய் உட்காரும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சர் ஐசக் நியூட்டன் 3 விதிகளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த இயந்திரவியல் இருக்கு இல்லையா, அந்த இயந்திரவியல் என்னென்ன படிப்பை பற்றி சொல்லுதுன்றதை சொல்கிறாங்க. இயந்திரவியல் 2ஆக பிரியுது. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிக்கிறது தான் இயந்திரவியல். விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி நாம் படிக்கும் அறிவியல் தான் வந்து இயந்திரவியல். இயந்திரவியல் 2ஆக பிரியுது. என்னென்ன? இயந்திரம் ஆஃபில் இருக்கும், ஆனில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயந்திரம் ஆஃபில் இருந்தால் நிலையாக இருக்கும், அதுதான் நிலையியல். அதே இது ஆனில் இருந்தால் இயங்கும், அதான் இயங்கவியல்னு 2ஆக பிரியுது. சரி, இந்த இயங்கியல் இருக்கு இல்லையா, அது மேலே 2ஆக பிரியுது. அதுதான் வந்து இயக்கவியல், இயக்க விசையியல். இயக்கவியல் அப்படிங்கிறது வெறும் இயக்கத்தை பற்றி மட்டும்தான் சொல்லும். இயக்க விசையியல்ங்கிறது பொருளின் இயக்கத்தை பற்றியும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குதுன்னா அது இயக்க விசையியல். சரி, இயங்கியல்னா என்ன? விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் மீது ஏற்படும் விளைவுகள் பற்றி அறியும் அறிவியல் தான் வந்து இயங்கியல். எல்லாமே டிஃப்ரெண்ட் மீனிங்கு, எல்லாமே சேமுன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். நியூட்டனோட விதிக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்தவர், அதை தெரிஞ்சுக்கோங்க. அவரும் சில டெஃபினேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து இந்த இயக்கத்தை பற்றிலாம் ஃபஸ்ட்டே சொன்னவர். இயற்கையான இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம்னு 2 சொல்லியிருக்காரு. ஒரு பொருள் தானாகவே ஒரு இயங்கிக்கிட்டு இருக்குது, இல்லை ஓய்வு நிலையிலே இருக்குது அப்படின்னா அது வந்து
இயற்கையான இயக்கம்னு சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பொருள் தானாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கோ இல்லை நிப்பாட்டுறதுக்கோ இல்லை அதிகமாகறதுக்கோ எந்த எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்குது. அதில் மரம் கிளை ஆடிட்டுருக்கு இல்லை பூமி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து இயற்கையான இயக்கம்தான். அடுத்து பாருங்கள், ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை என்னன்னு சொல்கிறாரு, இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து இருவேறு நிலை கொண்ட பொருள்கள் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், கலீலியோ சொல்கிறாரு. கலீலியோ அடுத்து விசை, நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றி என்ன சொல்கிறாரு. இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள் யாவும் தத்தம் இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். எப்போ வரைக்கும்? புறவிசை எதுவும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னும் 2 சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமானது பாருங்கள். பொருள் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலையின் மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மையை தான் என்னன்னு சொல்கிறோம், அதன் நிலைமம் எனப்படும். ஒரு பொருள் ஓய்வாக இருக்குது, ஒரு டப்பா இருக்குது ஓய்வாக, அதை நம்ம நவுத்தினாலும் அந்தாண்ட இடத்துல போய் அது எப்படி இருக்கும், அமைதியாக தான் இருக்கும். அது வந்து தன்னோட மாற்றத்தை தவிர்க்க முயலும் தன்மை தான் என்னன்னு சொல்கிறோம், நிலைமம்னு சொல்கிறோம். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். எங்கே? வெற்றிடத்தில். எந்த எடை இருக்கிற பொருளையும் எடை இல்லாத பொருளையும் போட்டாலும், பேனாவையும் பேப்பரையும் போட்டாலும் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும்னு சொல்லியிருக்காரு. யார்? கலீலியோ தான் சொல்லியிருக்காரு. அடுத்து நிலைமம் பற்றி பார்க்குறோம். நான் பேருந்திலோ மகிழுந்திலோ பயணம் செய்யும்போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது வடிவேல் என்ன செய்வான், திடீர்னு பஸ்ஸை நிறுத்தும் போது முன்னாடி போய் விழுவானா பின்னாடி போய் விழுவானா? முன்னாடி தான் போய் விழுவான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கான். பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்துருக்கணும், ஆனால் பஸ்ஸு போகலை, நின்றுச்சு, ஆனால் அவன் போயிட்டான். அதை தான் சொல்கிறாங்க. தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் வாகனத்தின் திடீர் வேகத்தடை ஏற்படும் போது நின்று விட்டாலும் பயணியர் தொடர்ந்து இயக்க நிலையிலேயே இருக்க முயற்சிப்பதனால தான் என்ன ஆகுது, முன்னோக்கி விழறாங்க. அதே போல் ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீர்னு இயங்கும் போது அவங்க வந்து ஓய்வு நிலையில தான் இருக்காங்க, ஆனால் பேருந்து இயங்குது இல்லையா, அதனால் பின்னாடி போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து நிலையியல், நிலையாக இருக்க நினைக்கிறது. ஒரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரை தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டு இருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மைக்கு பேர் என்னது, நிலைமம்னு பேர். இப்போ இந்த பேராகிராஃப் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 4 சுச்சுவேஷன் சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு எது நிலைமம்னு சொல்ல தெரியணும். பஸ்ஸில் சீராக போயிட்டே இருக்காங்க, உட்காந்துருக்காங்க, அவங்க நிலைமத்தில் இருக்காங்க. அதே மாதிரி வெளியில் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க நிலைமமாக இருக்காங்க. பஸ்ஸு ஸ்டாப்பிங்கில் வந்து நிற்கிது அப்படின்னா அது நிலைமம் கிடையாது. அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் அது நிலைமம் கிடையாது. ஒரு பொருள் சீராக இயங்கிக்கிட்டே இருக்குது, ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் சீராக இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நிலைமம். ஒரு பொருள் ஓய்வு நிலையில் அப்படியே இருக்குது அப்படின்னாலும் அது நிலைமம். அதை தான் இங்கே விளக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாருங்கள், கண்ணாடி குழாய்க்கு மேலே ஒரு தட்டை வச்சு ஒரு பேப்பரை வச்சு அது மேலே காயினை வச்சுருக்காங்க. காயின் எப்படி இருக்குது, நிலையாக இருக்குது. இந்த பேப்பரை டக்குன்னு இழுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த காயின் கீழே அதே நிலைமத்தில் அது கீழே போகும். இதான் வந்து ஓய்வில் நிலைமம்னு சொல்கிறோம். இதே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த செயல்பாட்டில் காகித அட்டை நகர்ந்தாலும் நாணயமானது தொடர்ந்து தமது ஓய்வின் நிலைப்புத்தன்மையை நீட்டிக்க முயற்சிக்கிறது. இந்த ஓய்விற்கான நிலைமை பண்பினால் அட்டை நகர்ந்தவுடன் புவியீர்ப்பு விசையினால் நாணயம் குவளையில் விழுகிறது. இதே சேம் லாஜிக் தான் வந்து நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போதும் பஸ்ஸு நிறுத்தும் போதும் ஃபாஸ்ட்டாக போகும்போதும் ரெண்டுமே சமந்தான். அடுத்து பாருங்கள், நிலைமத்தின் வகைகள். இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓய்வில் நிலைமம், ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம்னு 3 வகை இருக்குது. நிலைமத்தின் வகைகள் 3 என்னென்ன அப்படின்னா, நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலையில் மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் வந்து ஓய்வில் நிலைமம். இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா, இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் வந்து இயக்கத்தில் நிலைமம். திசையில் நிலைமம் அப்படின்னா, இயக்க நிலையில் உள்ள பொருள் எங்கும் திசையில் இருந்து மாறாது, திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு தான் என்னன்னு சொல்கிறோம், திசையியல் நிலைமம்னு சொல்கிறோம். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு, நீளம் தாண்டும் போது உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்கு தாம் தாண்டுறதுக்கு முன்னாடி சிறிது தூரம் ஓடுறாங்க இல்லையா, அதுதான் வந்து இயக்கத்திற்கான நிலைமம். இயக்கத்திற்கான நிலைமம் வந்து லாங் ஜம்ப் பண்ணுறவங்க
கொஞ்சம் தூரம் போய் ஜம்ப் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடி வராங்க இல்லையா, அதுதான் வந்து இயக்கத்திற்கான நிலைமம். ஓடும் மகிழுந்தின் வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர்கள் ஒரு பக்கமாக சாயறாங்க இல்லையா, அதுதான் வந்து திசைக்கான நிலைமம். ஒரு பக்கமாக சாயறது, வளைவில் டேர்னிங்கில் திரும்புகிறாங்க இல்லையா, அதுதான் வந்து திசைக்கான நிலைமம். கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், இதெல்லாம் என்னத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. இது வந்து இயக்கத்தில் நிலைமம். இயக்கத்தில் நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது? ஸ்கேட்டிங்கில் போகிறது என்னது? இயக்கத்தில் நிலைமம். ஒரு காயினை அட்டை வச்சு அது மேலே ஒரு காயினை வச்சு அந்த அட்டையை நகர்த்துறது ஓய்வில் நிலைமம். ஸ்கேட்டிங் போகிறது இயக்கத்தில் நிலைமம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேர்கோட்டு உந்தம் பார்க்க போகிறோம். திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். இப்போ ஒரு பாலை பொறுமையாக தூக்கி போடுறோம், அதுக்கும் பாலை ஃபோர்ஸாக தூக்கி போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். திசை வேகமும் நிறையோ அதிகமாக இருந்தது அப்படின்னா அதோட தாக்கமும் அதிகமாக இருக்கும். விசையின் விளைவானது திசை வேகத்தையும் நிறையினையும் பெருக்கிறதுனால கிடைக்கிறது தான் வந்து சார்ந்துதான் அமையுது. அதே வந்து உந்தம் வந்து எதை சார்ந்து அமையும்? நிறை திசை வேகம், இதோட பெருக்கல் பலன் தான் வந்து உந்தம். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் ஃபாஸ்ட்டாக போகிறது, அதோட மாஸ், அதோட பொருளோட நிறை, இது ரெண்டுத்தையும் வச்சு தான் வந்து உந்தத்தை அளவிடலாம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் தான் வந்து உந்தம் எனப்படும். இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும். இது ஒரு வெக்டார் அளவாகும். உந்தம் ஒரு வெக்டார் அளவு. உந்தத்துக்கு எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா P=mv அப்படிங்கிறது தான் நேர்கோட்டு உந்தத்துக்கான ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க, P=mv. விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. இதன் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பை வினாடி பவர் -1. சிஜிஎஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா கிலோகிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1 ஆகும். சிஜிஎஸ் அப்படின்னாக்கா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அதில் கேட்குறாங்க. அதனால் கிலோகிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1. நீங்கள் வந்து எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா, இந்த மாதிரியான பெருக்கல் பலன், இதோட சிஜிஎஸ் அலகு என்ன, இப்போ உந்தம்ங்கிறது வெக்டர் அலகா அப்படிங்கிறத ஒரு டேப்லர் காலம் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அடிக்கடி நீங்கள் எங்கே பார்ப்பீங்களோ அங்கே ஒட்டி வச்சுக்கோங்க. நியூட்டனின் இயக்க விதிகள் கொடுக்குறாங்க. அடுத்து நியூட்டனோட முதல் விதி என்ன? நிலைமத்தை பற்றி அது விளக்குது. ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலேயோ தொடர்ந்து இருக்கும் விதி தான் வந்து முதல் விதி. நியூட்டனோட முதல் விதி என்னது? புறவிசை செயல்படாத வரை அது அதோட நிலையிலே இருக்கும், ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கும் இல்லை ஓய்வாக இருக்கும். அதுதான் வந்து முதல் விதி. இவ்விதி விசையினை வரையறுக்கிறது, அது மட்டுமின்றி நிலைமத்தையும் விளக்குகிறது. முதல் விதி என்ன செய்யுது? விசையினை வரையறுக்குது, நிலைமத்தை சொல்லுது. நிலைம விதி எதுன்னு கேட்கலாம். நியூட்டனோட முதல் விதி தான் நிலைம விதி. அடுத்து பாருங்க, விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் புறச்செயல் வடிவமாக இருக்குது. ஓய்வுள்ள ஒரு பொருளை இயக்குவதற்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்தவும் முயற்சி செய்து இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்றுறதுக்கும் இது எல்லாமே வந்து விசை. விசை இந்த எண் மதிப்பும் திசையும் இருக்குது. அப்போ அது என்னது? வெக்டர் அளவு. வெக்டர் அளவுனா என்ன தான் இருக்கும்? விசையின் எண் மதிப்பும் திசையும் இருக்கும். அதுதான் வந்து வெக்டர் அளவு. விசையின் வகைகள் கொடுத்துருக்காங்க. ஒத்த இணை விசை, மாறுபட்ட இணை விசை. ஒத்த இணை விசைன்னா என்ன? இப்போ ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகல, 2-3 பேர் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? ஒரே சைடில் தள்ளுவாங்க. அதான் வந்து ஒத்த இணை விசைகள். பாருங்கள், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருளை நவுத்துது, செயல்படுது, ஒரே திசையில் செயல்படுது அப்படின்னா அது ஒத்த இணை விசைகள். மாறுபட்ட இணை விசைகள் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டது அப்படின்னா அதை மாறுபட்ட இணை விசைகள்னு அழைக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஊஞ்சல் ஆடும்போது ஊஞ்சல் நம்ம முன்னாடி தள்ளுவோம், ஊஞ்சல் நம்மளை பின்னாடி தள்ளும். ஓகேயா? அதுதான் வந்து மாறுபட்ட இணை விசைகள்னு சொல்லலாம். அது மாறுபட்ட இணை விசைகளுக்கு அது சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், தொகுப்பயன் விசை பார்க்கலாம். தொகுப்பயன் விசை அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசையை தான் வந்து தொகுப்பயன் விசை அப்படின்னு சொல்கிறோம். எண் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கும்
சமமாக இருக்கும். வெக்டர் அளவு கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஒரு பொருள் மீது நிறைய ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களே நினச்சிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, சுற்றி ஏகப்பட்ட ஃபோர்ஸ் இருக்குது. ஹஸ்பண்டு, குழந்தைங்க, மாமனார் மாமியார், ஃபேமிலி சுச்சுவேஷனு, இதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும். இது எல்லாமே நீங்கள் ஒரு பொருளாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற இது இருக்கு இல்லையா, இந்த மொத்த ஃபோர்ஸையும் கூட்டி வர்றது என்ன ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதுதான் வந்து தொகுபயன் விசை அப்படின்னு சொல்கிறோம். ஜோக்குக்கு தான் சொன்னேன். ஒரு பொருள் மேலே நிறைய விசை செயல்படும் போது அதை தொகுபயன் விசைன்னு சொல்கிறோம். அந்த தொகுபயன் விசை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, மொத்த விசையையும், விசைங்கிறது வெக்டர் அலகு, அந்த வெக்டர் அலகு கூட்டி வர்றதோட மதிப்பு தான் வந்து தொகுபயன் விசையோட மதிப்புன்னு சொல்கிறோம். சரி, தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி எனில் பொருள் சமநிலையில் உள்ளதென அறியலாம். சமன் செய்யப்பட்ட விசைகள் எனப்படும். தொகுபயன் விசை சமம் இல்லை, சுழி இல்லை அப்படின்னா அது சமன் செய்யப்படாத விசை. இப்போது டேபிள் மேலே ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இருக்குது. அதே மாதிரி டேபிள் வந்து அந்த விசையை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. இந்த எது புவியீர்ப்பு விசைக்கும் இந்த டேபிளோட நிறுத்துகிற விசைக்கும் சமமாக இருக்குது. அப்போது அது சமன் செய்யப்பட்ட விசை. அப்போது பொருள் வந்து சுழியில் இருக்குது. பொருளோட விசையோட மதிப்பு வந்து சுழியில் இருக்குது. அப்படி சுழியில் இல்லை அப்படிங்கும்போது ஆப்போசிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பாருங்கள், மதிப்பு சுழி இல்லை எனில் அவை பொருட்களின் இயக்கத்திற்கு காரணமாக அமையுது. இப்போ புவியீர்ப்பு விசைக்கு அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த புக்கை தூக்குவோம். அதிகமான ஃபோர்ஸை கொடுக்கும்போது தான் தூக்குவோம். அப்போ சுழியில் இருக்காது. இப்போ கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்டாக நாம் விசையை கொடுக்குறோம். அதனால தான் வந்து கிணத்துலேருந்து தண்ணியை எடுக்க முடியுது. அப்போ சமன் செய்யப்படாத விசை வந்து நடக்குது. விசை சமன் செய்யப்படுதுன்னா ஒரு செயல் நடக்காது. சுழியில் இருந்தால் நடக்காது. சமன் செய்யப்படலை, சுழியில் இல்லை அப்படின்னா பொருள் வந்து ஒரு செயல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தராசு தட்டுகளின் செயல்படும் விசை, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை. தராசு தட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பொருள் வைக்கிறாங்க இல்லையா, சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தொகுபயன் விசைக்கும் சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. இவ்விசையை எதிர் சமனி என்று அழைக்கிறோம். தொகுபயன் விசைக்கு சமமான இல்லைனா எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருளை சமநிலைக்கு கொண்டு வர உதவுது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம், எதிர் சமனின்னு சொல்கிறோம். விசையின் சுழல் விளைவு கொடுத்துருக்காங்க. கதவுகளில் கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடி எங்கே இருக்கும், கார்னரில் இருக்கும். ஏன் அந்த நிலைக்கு பக்கத்துலேயே அந்த கைப்பிடியை வச்சுருக்கலாம் இல்லையா, வச்சுருந்தா என்ன ஆகும், இழுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா. ஏன் அதை கார்னரில் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து சுழல் விளைவு. சுழல் வந்து ஈஸியாக நடக்கும். பாருங்கள், கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிதானதாகும். கதவின் இணைப்பு அச்சிலிருந்து விளிம்பானது தொலைவை தூரத்தில் உள்ளது. எனவே அங்கு செயல்படும் விசை அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்தும். கதவோட விளிம்பில் இருக்கும்போது அதிக சுழல் விளைவை ஏற்படுத்தும். அதே அச்சுக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த விளைவை ஏற்படுத்தாது. அச்சு சுழல் அச்சு என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு என்று அழைக்கப்படுகிறது. இதை பாருங்கள், ஒத்த இணை விசை கொடுத்துருக்காங்க. ஒத்த இணை விசைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் எப்படி இருக்கும், தொகுபயன் F = F + F2, F1 + F2ன்னு இருக்கும். அதே சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிர் திசையில் நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் F1 இந்த பக்கம் F2 தள்ளுது அப்படின்னா விசையானது அதிக எண் மதிப்புடையதாக இருக்கும். நீங்களே இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். F1 வந்து அதிகமாகவும் F2 அதிகமாக இருக்கும்போதும் தொகுபயன் விசையானது அதிக மதிப்புடைய விசையின் திசையில் நகரும். எந்த பக்கம் F2 அதிகமாக இப்போ ராமும் சோமுன்னு வச்சுக்கோங்களேன். ராமும் இவன் சோமு அதிகமாக தள்ளினானா ராமு சைடு போவோம், ராமு அதிகமாக சொல்லணும்னா சோமு சைடு போவோங்கிறது தான் இங்கே F1 F2ன்னு கொடுத்துருக்காங்க. குழம்பிக்காதீங்க, பேர் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால், அதுக்கு தான் பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மைனஸ் இதுவும் மைனஸ் ஆகும். மைனஸ் ஆனால் என்ன ஆகும், ரெண்டுமே சமமாக இருக்கும்போது F1 F2 ரெண்டுமே சமமாக இருக்கும்போது என்ன ஆகும், 0ல் போய் முடியும். ராமு சோமு ஒரே ஃபோர்ஸாக தள்ளினானுங்கன்னா என்ன ஆகும், போட்டி நவராது அப்படியே நிற்கும். அப்போ என்ன ஆகும், 0ல் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இதான் வந்து ஒத்த இணை விசை. ரெண்டு பேரும் ஒரே சைடில் தள்ளுறாங்க இல்லையா, காரை தள்ளுவாங்கன்னு சொன்னல, அது வந்து ஒத்த இணை விசை. அடுத்து சுழல் புள்ளி பற்றி கொடுத்துருக்காங்க. சுழல் புள்ளின்னா என்ன அப்படின்னா, தண்டொன்றின் ஒரு முனையை தரையிலோ அல்லது சோத்துலையோ அட்டாச் பண்ணிவிட்டு மற்றொரு முனையை பிடிச்சி சுற்றுறோம் இல்லையா, சுற்றுறது நம்ம கையில் இருக்கும். இன்னொரு இடம் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் சுழல் புள்ளின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கதவை இமேஜின் பண்ணிங்க, கதவை பார்த்தீங்கனாலே தெரியும். கதவு எங்கே ஒரு முனையில் அட்டாச் ஆகிருக்கும், அதை வச்சு நம்ம
2 பக்கத்துக்கும் சுற்றி கொண்டு வருவோம் இல்லையா, இன்னொரு இடத்த பிடிச்சி அந்த அட்டாச் ஆகிருக்க இடம் தான் வந்து சுழல் புள்ளி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விசையின் திருப்புத்திறன் கொடுக்குறாங்க. அடுத்து விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழல் விளைவினை அதன் திருப்புத்திறன் மதிப்பின் மூலம் அறியலாம்னு சொல்கிறாங்க. விசையின் திருப்புத்திறனை இது வந்து டவ்னு சொல்கிறாங்க. டவ்வானது விசையின் எண் மதிப்பு எஃப்இற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸை தான் குறிக்குது. இப்போ டவ் ஈக்குவல் டு, அதாவது விசையின் திருப்புத்திறன் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப்னா என்னது? விசை. டின்னா டிஸ்டன்ஸு. இது ஒரு வெக்டர் அளவுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதன் திசையானது விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும். செங்குத்து திசையில் இருக்கும். இதன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். இதன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். அதுக்கடுத்து இரட்டை பற்றி சொல்கிறாங்க. இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகள் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அதை இரட்டைன்னு சொல்கிறோம். என்னது? டேப்பில் தண்ணி திறக்கிறது, மூடுறது, நெட்டை போல்ட் பண்ணுறது. இப்போ நெட்டை கையால் பிடிச்சி சுற்றுறோம் இல்லையா, இந்த சுற்றுறது அதெல்லாம் இமேஜின் பண்ணிங்கன்னா தெரியும். இருவேறு இடத்துல எதிரெதிர் திசையில் நம்ம சுற்றுறோம். 2 இடத்துல நம்ம விசையை கொடுக்குறோம். சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும். எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அதை என்னன்னு சொல்கிறோம்? இரட்டை விசைகள்னு சொல்கிறோம். இரட்டை விசைகள் நேர்கோட்டில் இருக்குமா? தண்ணி திறக்கிறது நேர்கோடா? இல்லை இல்லையா, அது ஒரு சுழல் விளைவு இல்லையா, அதனால அது சுழற்சியாக தான் இருக்கும். கொஷின் இப்படி கேட்டுருவாங்க, இரட்டை விசைகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது தவறு. பாருங்கள், செயல்படாது. இரட்டை விசைகள் ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. அடுத்து பாருங்கள், இரட்டைகளின் தொகுபயன் விசை மதிப்பு சுழி ஆதலால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். இரட்டையின் தொகுபயன் என்னத்தை ஏற்படுத்தும்? சுழல் விளைவை தான் ஏற்படுத்தும். இரட்டைகளின் திருப்புத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. சுழல் விளைவை ஏற்படுத்தும். இதை தான் வந்து இரட்டைகளின் திருப்புத்திறன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீர்க்கிழாய் துரத்தல், மூடுதல், பம்பரத்தின் சுழற்சி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இரட்டையின் சுழல் விளைவை அதன் திருப்புத்திறன் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. இம்மதிப்பில் ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவோட பெருக்கல் பலன் தான் வந்து இரட்டையின் சுழல் விசைவின் திருப்புத்திறன் மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இரட்டையின் திருப்புத்திறன் ஈக்குவல் டு எண் மதிப்பு இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு. எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். இதன் எஸ்ஐ நியூட்டன் மீட்டர். இது எஸ்ஐ அலகு வந்து இரட்டைகளின் திருப்புத்திறன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். இதை சிஜிஎஸ் அலகு முறையில் டைன்னு சொல்கிறாங்க. விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவாகும். திருப்புத்திறனின் திசை பொருளின் சுழற்சியில் வலஞ்சுழியாக இருந்தால் எதிர்குறி, அதாவது மைனஸ்லையும், வலஞ்சுழியாக இருந்தால் எதிர்குறியாகவும், இடஞ்சுழியாக இருந்தால் ப்ளஸ் குறி நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபாக இருக்குன்றதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து விசை திருப்புத்திறன் இருக்கு இல்லையா, இப்போ விசை திருப்புத்திறன் நின்று படித்தோம்ல, அது எங்கெல்லாம் நம்ம லைஃப் டைமில் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாருங்கள். விசையின் திருப்புத்திறன் செயல்படும் சில எடுத்துக்காட்டுகள். கியர், வண்டியில் கியர் மாத்திரம் இல்லையா, அங்கே பயன்படுது. அது தமிழில் பற்சக்கரங்கள்னு சொல்கிறாங்க. பற்சக்கரங்களோட வட்டப்பரப்போட விளிம்புகள் வந்து பல்லு மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்பீடை ஏற்றுறதுக்கு மாற்றப்படும் போது அது கட்டாயி திரும்ப போயிட்டு செட் ஆகும். வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றுறதுக்கு, மேலும் திறனை கட்டுப்படுத்துது, விசையையும் வேகத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கியர் பயன்படுது. இதில் விசையின் திருப்புத்திறன் செயல்படுது. அடுத்து சீசா, ஏற்றப்பலகைகள் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏற்றப்பலகை விளையாட்டினை விளையாடி இருப்பீர்கள். அதில் அமர்ந்துள்ள எடை அதிகமான ஒருவர் மற்றொருவரை எளிதில் தூக்குகிறார். எடை அதிகமான நபர் பலகையின் ஆதார புள்ளியினை நோக்கி நகரும்போது விசை செயல்படும் தூரம் குறைந்து திருப்பு விசையின் செயல்படும் குறைகிறது. இது எடை குறைவான நபரானவர் எடை அதிகமான நபரை தூக்க வழிவகை செய்கிறது. புரியுதா? பார்க் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு உங்களை விட எடை அதிகமாக இருக்கிறவங்கள சீசா கார்னரில் உட்கார வைக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நவுத்திக்கிட்டே வரணும். ஆனால் நீங்கள் எடை கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா சீசா கார்னரில் நீங்கள் உட்காந்து தூக்கி பாருங்கள், தூக்க முடியும். இதுதான் வந்து திருப்பு திறனை கரெக்டாக சொல்கிறது. எடை குறைஞ்ச கார்னரில் இருக்கும்போது ஈஸியாக தூக்க முடியும். அவங்க கார்னரில் இருந்தால் உங்களை ஈஸியாக டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த தூரம் குறைய உங்களுக்கு பவர் ஜாஸ்தியாகும். அதை வச்சு தான் கியரும் யூஸ் ஆகுது. ஏற்ற பலகையில் அதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்த்துக்க முடியும். அடுத்து பாருங்கள், திருப்பு சக்கரம், ஸ்டேரிங் வீல் இருக்கு இல்லையா, கார் ஓட்டுற வீலை பற்றி சொல்லியிருக்காங்க. மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்பு விசை கொண்டு எளிதில் மாற்ற
இந்த ஸ்டேரிங் வீலும் பயன்படுது. இதுவும் திருப்புத்திறன் அடிப்படையில் தான் பயன்படுது. அடுத்து திருப்புத்திறன் தத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்கிறேன், இப்போ சொன்ன இல்லையா சீசா அப்படி சொல்லிட்டு, அதையே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அல்லது சமநிலையில் உள்ள பொழுது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். ஒரு பொருள் வந்து சமநிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். சீசாவில் 2 சைடு உட்காந்துருக்கவங்களையும் சமமாக உட்கார வச்சுட்டு எல்லா ஃபோர்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த சீசா எப்படி இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நேராக நிற்கும் இல்லையா அந்த புள்ளியில். அதை தான் சொல்லியிருக்காங்க. சமநிலையில் உள்ள ஒரு பொருள் வந்து எல்லா பக்கமும் விசை சரியாக செயல்படுது, கரெக்டாக செயல்படுது, சுழியில் இருக்குது அப்படின்னா அது வந்து சமநிலையில் இருக்கும்போது அதோட விசை வந்து சுழியாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வடஞ்சுழி திருப்புத்திறன் இடஞ்சுழி திருப்புத்திறன் ரெண்டுமே சமமாக இருக்கும். திருப்புத்திறன்களின் தத்துவம். மேற்கண்ட படம் இருக்கு இல்லையா, சமநிலையில் உள்ள ஒரு பொருள் ஒன்றின் ஆதார மையம் Pயிலிருந்து D1 T2 இந்த தொலைவையும் சுழற்சியினையும் ஆதார மையத்தோட தொலைவில் இயங்கும் விசையானது வலப்பக்க சுழற்சியினையும் ஏற்படுத்துது. வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் இடஞ்சுழி திருப்புத்திறன் சமமாக இருக்கும். 2 பக்கமும் சமமாக இருக்குது. ஃபோர்ஸ் சமமாக இருக்கும்போது 2 சமமாக இருக்கும். அதே சீசாவே மைண்டில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஃபோர்ஸோ வெயிட்டோ சமமாக இருக்கும்போது அந்த சீசா எப்படி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வலஞ்சுழி இடஞ்சுழி சமம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து திருப்புத்திறன்களின் தத்துவம்னே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நியூட்டனின் 2ஆம் இயக்க விதி கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்கோங்க. இந்த விதி கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கணும். பாருங்கள், பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இவ்விதியை என்னன்னு சொல்கிறோம், விசையின் விதின்னு சொல்கிறோம். விசையின் விதின்னு என்ன எதை சொல்லுவாங்க, நியூட்டனின் 2ஆம் விதி. இவ்விதி விசையின் எண்மதிப்பை அளவிட உதவுகிறது. விசையோட எண்மதிப்பை அளவிட எந்த விதி பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் விதி. என்ன விதி, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். மெமரி பண்ணிக்கோங்க, அதுதான் 2 தடவை சொல்கிறேன். விசைக்கான சமன்பாட்டை கீழ்கண்டவாறு வர வைக்கலாம். m நிறை மதிப்புடைய பொருள் ஒன்று u என்ற ஆரம்ப திசை வேகத்தில் நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ளதென கொள்வோம். அதாவது t என்ற இடைவெளியில் fங்கிற சமன் செய்யப்படாத புறவிசை தாக்கத்தால் அது வேகம் வந்து விக்கு மாற்றமடையுது. ஒன்றும் இல்லை, ஆரம்ப திசை வேகத்தை யூன்னு வச்சுக்கிறாங்க, இறுதி திசை வேகத்தை வின்னு வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு கணக்கு பண்ணி கொண்டு வர வைக்கிறாங்க. அதான் இங்கே உந்த மாறுபாட்டு வீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. பாருங்கள், கே அப்படிங்கிறது மாறிலி. இது எல்லா அலகுலையும் 1 அப்படின்னு தான் இருக்கும், விகித மாறிலி. அடுத்து முடுக்கத்தை கொண்டு வராங்க. முடுக்கம்னா என்ன, திசைவேக மாற்றம் பை காலம்னு ஏற்கனவே படிச்சிருப்போம். திசைவேக மாற்றங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க, வி மைனஸ் யூ. வி மைனஸ் யூ என்னன்னு இப்போ சொன்னனே, விங்கிறது இறுதி திசைவேகம், யூங்கிறது ஆரம்ப திசைவேகம். அதை மைனஸ் பண்ணாக்கா உங்களுக்கு திசைவேக மாற்றம் கிடச்சிடும். அதை டீயால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும். ஏங்கிறது முடுக்கம். இப்போது விசையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறைய முடுக்கத்தோட பெருக்குனாக்கா நமக்கு விசை கண்டுபிடிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, சீரான திசைவேகத்தில் நகரும் பொருளினை தொடர்ந்து நகர்த்த புறவிசை ஏதும் தேவையில்லை. புறவிசைகளின் தொகுபயன் மதிப்பு சுழியாக இல்லை எனில் திசைவேகத்தில் மதிப்பு உறுதியாக மாற்றம் இருக்கும். உந்த மாற்றமானது விசையின் திசையிலேயே அமையுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இம்மாற்றமானது அதன் எண் மதிப்பிலோ திசையிலோ அல்லது இவை இரண்டிலுமே வந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு பொருள் நார்மல் ஸ்பீடில் ஒரு வண்டி போகுது அப்படின்னா அதுக்கு புறவிசை எதுவும் தேவையில்லை, பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஒருவேளை புறவிசை வந்து மாறுது, வேறு ஏதோ ஒரு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதோட உந்த மாற்றமானது விசையோட திசையில் தான் இருக்கும். இம்மாற்றமானது அதன் எண் மதிப்பிலையும் திசையிலையும் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. திசை வேகத்தின் ஒரு பொருளின் வட்ட இயக்கத்தில் பொருளின் திசை வேகத்தின் எண் மதிப்பு வந்து மாறிலியாக இருப்பின் பொருளானது வட்டப்பாதையின் ஒவ்வொரு புள்ளியிலும் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வட்டப்பாதை இல்லையா, அதனால் ஒவ்வொரு இதுலேயும் மாறிக்கிட்டே இருக்கும். இது முடுக்கத்தின் சுழற்சி ஆரத்தில் ஏற்படுது. இந்த திசைவேக மாறுபாடு எங்கே ஏற்படுதுன்னா சுழற்சி ஆரத்தில் ஏற்படுது. இந்த முடுக்கத்தை தான் மைய விலக்கு முடுக்கம்னு சொல்கிறோம்.
இந்த முடுக்கம் தான் எதை உருவாக்குது? மைய விலக்கு விசையை உருவாக்குது. இதை நம்ம எங்கே படித்தோம்? 9th ஸ்டாண்டர்டில் படித்தோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பாருங்கள், விசையின் அலகு, நியூட்டன் என்பதோட வரையறை, டைன் என்பதன் வரையறை, ஓரலகு விசைனா என்ன, அதுக்கடுத்து ஈர்ப்பியல் அலகு விசைனா என்ன, இது எல்லாமே முக்கியமானது. எதை வேணால் கேட்பாங்க. குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே இதில் ஏதாவது ஒன்று தான் கேட்டுருவாங்க. அதனால் ஃபிசிக்ஸில் ஒன்று கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தரோவாக இருக்கணும். பார்க்கலாமா? விசையின் அலகு, விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன், அதோட சிஜிஎஸ் அலகு என்ன? டைன். விசையின் சிஜிஎஸ் அலகு டைன். நியூட்டன் என்பதன் வரையறை என்ன அப்படின்னா, 1 கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி ஸ்கொயர்டு அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் வந்து 1 நியூட்டன். எப்படி வேணால் கேட்கலாம். இந்த டெஃபனேஷனை கொடுத்துட்டு கூட கேட்கலாம். 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி ஸ்கொயர்டுன்னு படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு டைன் என்பதன் வரையறை. ஒரு டைன் என்பதன் வரையறை என்ன அப்படின்னா, 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் வினாடி ஸ்கொயர்டு அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 டைன் ஆகும். ஒரு டைன் ஈக்குவல் டு என்னது? 1 கிலோ சென்டிமீட்டர் வினாடி ஸ்கொயர்டு. ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன். ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது என்னது? 10⁵ டைன். ஓரலகு விசைனா என்னன்னு கேட்குறாங்க. ஓரலகு விசை, 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி ஸ்கொயர்டு அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன் ஆகும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஓரலகு விசை என்று அழைக்கின்றோம். அடுத்து பாருங்கள், ஈர்ப்பியல் அலகு விசை. ஓரலகு நிறையுள்ள பொருள் ஒன்றை புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் ஈர்ப்பியல் அலகு விசை. ஈர்ப்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை. சிஜிஎஸ் அலகு முறையில் கிராம் விசை அப்படின்னு சொல்கிறோம். 1 kgf இதை வந்து 9.8 மீட்டர் நியூட்டன்னு சொல்கிறோம். 9.8 நியூட்டன். அப்படி இல்லை டைனில் கேட்குறாங்க அப்படின்னா 980 டைன் அப்படின்றத சொல்லிடுங்க. ஈர்ப்பியல் அலகு விசை என்னது? ஒன்று 9.8 நியூட்டன். அதே வந்து சிஜிஎஸில் கேட்டாங்க அப்படின்னா 980 டைன்னு சொல்ல போகிறோம். இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து கனத்தாக்கு இருக்குது, நியூட்டனின் 3ஆம் விதி இருக்குது, ராக்கெட் எப்படி போகுது, ராக்கெட்டில் என்ன 2 விதி பயன்படுத்துகிறாங்க, அது 2 விதியும் என்னென்ன, அதோட எடை இழப்புனா என்ன, லிஃப்ட்டில் மேலே போகும்போது கீழே வரும்போது என்ன நடக்கும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. லெசன் மொத்தமே வந்து ஒரு 11 பேஜ் தான் இருக்குது. நம்ம அதில் 6 பேஜ் வரைக்கும் பார்த்தாச்சு. பாக்கி 4 பேஜை சீக்கிரமாக பார்த்துடலாம். இதை வந்து நான் நோட்ஸாக எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நோட்ஸாக எடுத்து படிக்கிறதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நோட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், லைன் பை லைன் கொஷின்ஸாக இருக்கும். இயக்க விதிகள் தான் வந்து செகண்ட் டாப்பிக்கில் லாஸ்ட் லெசன் நாம் படிச்சுட்ருக்கோம். இது வந்து ரிவைஸ் தான் பண்ணுறோம். அறிவியல் பூர்வமாக விசையை விளக்க யாருடைய 3 விதிகள் பயன்படுது? சர் ஐசக் நியூட்டனோட 3 விதிகள் பயன்படுது. விசையின் செயல்பாடால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிக்கும் அறிவியல் தான் என்னது? இயந்திரவியல். நீங்கள் வந்து அப்படியே புக்கை பார்த்து படிக்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? அதை அப்படியே கேள்வியாக மாற்றும்போது உங்களுக்கும் மனசில் பதியும், ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும். ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான் இது. இயந்திரவியல் வந்து நிலையியல் மற்றும் இயங்கியல்னு 2ஆக பிரியுது. ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது விசை ஏற்படுத்தும் விளைவுகளை படிக்கிறது தான் நிலையியல். அதே இயக்கங்களை பற்றி படிக்கிறது இயக்கவியல். இந்த இயங்கியல் இருக்கு இல்லையா, அது இன்னும் 2ஆக பிரியுது. அது என்னென்ன அப்படின்னா இயக்கவியல், விசை இயக்கவியல். விசையை பற்றி பார்க்காம இயக்கத்தை பற்றி மட்டும் சொன்னிச்சுன்னா அது இயக்கவியல். விசையையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அது இயக்க விசையியல். கிரேக்க நாட்டில் வாழ்ந்த சிறந்த அறிவியல் அறிஞர் யார்? அரிஸ்டாட்டில். இயற்கையான இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம்னு 2 இயக்கத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்து தான் வருவார் நம்ம கலீலியோ கலி வருவார். அவர் தான் வந்து வெற்றிடத்தில் ஒரு பொருளை, வெயிட்டான பொருளையும் வெயிட் இல்லாத பொருளையும் போட்டால் 2ம் ஒரே நேரத்தில் தான் கீழே வரும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன காலத்தில் யாரும் அதை ஒத்துக்கலை. அவர் சொன்ன கூற்றை அப்படியே 4த்தையுமே படிச்சுக்கோங்க. எதை வேணால் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். புறவிசை செயல்படாத வரை பொருள் முந்தைய நிலையிலேயே இருக்கும். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் ஒரே உயரத்திலிருந்து போடும்போது அது தரையை ஒரே நேரத்தில் அடையும்னு அவர் தான் சொன்னார். இதெல்லாம் கூட கூற்றாக கேட்பாங்க. அதே மாதிரி இயங்கி கொண்டிருக்கும் பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது பயணிகள் முன்னோக்கி சாய்கிறாங்க. பயணிகளோட உடல் வந்து முன்னோக்கி செல்லும். கூற்று காரணம் 2மே சரியானது.
அடுத்து பாருங்கள், நிலைமம் என்பது ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையோ அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மையாகும். காரணம், பொருள் மீது சமன் செய்யப்படாத புறவிசை செயல்படாத வரை அது தனது நிலையிலே இருக்கும். இதுவும் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். நோட்ஸாக எடுத்து கூட படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னது தான். இது மாதிரி ஒன்லைனாக எனக்கு கொஷின் எடுத்து கொடுங்க, ஈஸியாக இருக்கும் படிக்க அப்படின்னு. இந்த மாதிரி படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம இதை நெக்ஸ்ட்டு அடுத்த பதிவில் தொடர்ந்து ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு திரும்ப பேலன்ஸையும் படிக்கலாம். அப்போது ஃபஸ்ட் லெசனை ஃபுல்லாகவே படித்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். படிங்க, திரும்பவும் ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 days ஒன்ஸு 6 days ஒன்ஸு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்த பதிவில் பேலன்ஸ் கேள்வியை ரிவைஸ் பண்ணிவிட்டு படிக்கலாம்.